திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. இல்ல, விஜயோட ஸ்பீச் திருச்சியில இருந்தது ரொம்ப இம்மெச்சூர் ஆனது, அட்டர் நான்சென்ஸ். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். அது மாதிரிதான் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் அரசியல் அறிவுன்னு கிடையாது. இங்க மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள் தோற்கப்பட்டிருக்காங்க. மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோட இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? என் மேல குதிரை பேரம்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படிங்கிறாரு. குதிரை பேரம்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? 4 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி உங்கள்கிட்ட சேர்ந்துருக்காங்க. அதுதான் குதிரை பேரம். நம்ம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு. வணக்கம் கார்த்தி அவர்களே. வணக்கம் நிரஞ்சன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு, முதலமைச்சராக இருக்காரு. அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா எங்கேயுமே பேசல. 25 நாட்கள் அவருடைய ஆட்சி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. சரி, திருச்சி கிழக்கில் போய் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு கூட்டம் போட்டாரு, நன்றி தெரிவிச்சாரு, பல விஷயங்கள் பேசினாரு. அதை பத்தி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த மொத்தமா இதை பார்க்கும்போது உங்களுக்கு கருத்து என்ன தோணுது? இல்ல, விஜயோட ஸ்பீச் திருச்சியில இருந்தது ரொம்ப இம்மெச்சூர் ஆனது, அட்டர் நான்சென்ஸ். ரொம்ப ஹார்ஷாவே சொல்றேன், அட்டர் நான்சென்ஸ். ஏன்னா அவர் பிஃபோரா ஒரு கேண்டிடேட்டா ஒரு நியூ கட்சி தொடங்கின ஒரு பெர்சனா அவர் என்ன ஃபார்மேட்ல என்ன டெம்ப்ளேட்ல பேசினாரோ அதே விஷயத்த அப்படியே சிஎம்மா போய் பேசியிருக்காரு. அது ஒரு சிஎம்மா பேசினதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்னு அவர் திருச்சி கிழக்குல போய் ஏன் நன்றி சொல்றாரு? திருச்சி கிழக்குல இருந்து அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த இதை அவரால் கண்டினியூ பண்ண முடியாத சூழல்னால ராஜினாமா பண்ணதுனால அவர் போய் நன்றி சொல்றாரு. ஓகே, ஹி இஸ் நாட் ஒன்லி எ கேண்டிடேட், he is a party president and right now அவர் ஒரு சிஎம். அவருக்காக 108 தொகுதியில மக்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. நியாயமா பார்த்தா அவர் என்டையர் தமிழ்நாட்டுக்கும் இப்படியான நன்றியை தெரிவிக்கணும். அப்போ நீ உன்னை இன்னுமே ஒரு கேண்டிடேட்டா தான் நீ பாக்குறன்னு அர்த்தம், புரியுதா? நீ ஏன் என்டையர் தமிழ்நாட்டுக்கு உன் மனசை திறந்து நன்றி தெரிவிக்கல? இப்ப ஈவன் ஸ்டாலின் தோத்துட்டாரு, அவர் மறுநாள் கொளத்தூர் தொகுதியில போய் நன்றி சொல்றாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இம்மீடியட்டா வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றின்னு போட்டாங்க. ஆனா இவர் 2 நாள் கழிச்சுதான் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றின்னு ஒரு ட்விட்டர்ல போட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி எங்கேயுமே பேசல. அவருக்கு கிடைச்சதுங்கிறது அப்கோர்ஸ் இது எம்ஜிஆருக்கு கிடைச்சதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அவர் எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஓட்ஸை தாண்டிட்டாரு. அப்படி ஒரு மக்கள் ஒரு 2 வருஷத்துல அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் மக்களுக்கு மனசார ரொம்ப கிரேட்ஃபுல்லா அவர் நன்றியை தெரிவிச்சிருக்கணும். அந்த விஷயத்த தெரிவிக்கல. இது ஒரு அரசியல் காரணத்துக்காக திருச்சியில போய் பிளஸ் இடைத்தேர்தல் வரப்போகுது. கடைசியா அவர் அந்த ஸ்பீச்சை முடிக்கும் போது இடைத்தேர்தல் வருது, கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க. இடைத்தேர்தல்ங்கிற ஒரு செக் இருக்கிறதுனாலதான் அங்க போய் நன்றி சொல்லியிருக்கார தவிர்த்துட்டு, இல்லாட்டி அதை கூட அவர் ஸ்கிப் பண்ணக்கூடிய பெர்சனா தான் தெரியுது. ஸோ அவர் ரொம்ப எல்லா விஷயத்தையும் செல்ஃபிஷா பண்றாரு. இதையும் செல்ஃபிஷ் அப்படி ஆங்கிள் தான் நான் பாக்குறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நடிகரா இருக்கும் போது செல்ஃபிஷா இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சிஎம் இப்ப எப்படி செல்ஃபிஷா இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா மக்களுக்காக தானே பேசுறாரு, மக்கள் நன்றி தெரிவிக்க தானே போனாரு. அததான் சொல்றேன், நீ மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போனது அப்படிங்கிற வரைக்கும் ஃபைன். ஆனா நீ அதை எதுக்காக நீ பண்ற, இல்ல எந்த லெவல்ல அதை சுருக்கி பண்ற அப்படிங்கறத. நீ நடிகரா இருக்கும்போது கூட அவர் செல்ஃபிஷா இருக்கலாம், கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அவர் ஒரு நார்மல் பர்சன், அவரோட பிசினஸ் ஆங்கிள் அவர் செல்ஃபிஷா இருக்கலாம். அப்போ அவர் செல்ஃபிஷா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு செல்ஃபிஷாவோ இல்ல ஒரு பெனிஃபிஷியல் ஆங்கிள்லயே ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஆகுது. ஓகேவா? அதான் சொல்றேன், நீ திருச்சி கிழக்குல மட்டும் ஏன் போய் நீ நன்றி சொல்ற? ஒரு கேண்டிடேட் இப்போ அவர் கட்சியில நின்று யாரோ ஒரு கேண்டிடேட் அந்த தொகுதிக்கு மட்டும் போய் நிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தொகுதி மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கட்சி தலைவருக்கு அது கிடையாது, புரியுதா? நீ ஜெயிச்ச தொகுதிங்கிறது நீ நிக்கிறதுனால ஓட்டு போட்டாங்க. ஆனா நீ நிக்காமையே உனக்காக ஓட்டு போட்டாங்கல்ல, நீ அப்ப அந்த தொகுதிக்கு தான் ஃபர்ஸ்ட் நீ நன்றி சொல்லணும். இப்ப அதே ஸ்ரீரங்கத்துல விஜய் சொன்னாரு அப்படிங்கறதுக்காக ரமேஷை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு தொகுதியிலையும் விஜய் சொன்னாரு, விஜய் தான் கேண்டிடேட்னு விஜயே சொன்ன மாதிரி விஜய் தான் கேண்டிடேட்னு நம்பிதான் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா தொகுதியிலும் அப்படிதானே? ஒரு சில தொகுதியில் எல்லா தொகுதியிலும் அப்படியே நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நீ அங்கெல்லாம் ஏன் நன்றி சொல்லன்னு நான் கேக்குறேன்.
நீ வந்து ஏன் திருச்சி கிழக்குல மட்டும் நன்றி சொல்ற? ஓகேவா? நீ வந்து என்டையர் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மெசேஜுமே நீ சொல்லலையே. பதவி ஏற்ற அன்னைக்கு பதவி ஏற்கும்போது ஒரு 1 or 2 மினிட்ஸ் பேசினாரு. நான் நல்ல ஆட்சி கொடுப்பேன், என் இதுல பவர் சென்டர்ஸ்லாம் கிடையாது, நிறைய கடன்கள் இருக்கு, அந்த கடனை தீர்த்துட்டு நான் நல்ல விஷயம் பண்ணுவேன்னு சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் அவர் எங்க வாய் திறந்து என்ன விஷயம் பேசினாரு, விஜய் மனசுல என்ன இருக்கு, புது பதவி அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரி இருக்குதா, குதிரை பேரன்னு விமர்சனம் எப்படி பண்றாங்க. நீங்க தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க? எல்லாருமே இந்த கருத்து இல்ல இல்ல, வரீங்கல்ல. நான் தாங்கிக் கொள்ள நான் ஒரு சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிக்கிறாரு. 50 ஆண்டு கால கட்சி ஒண்ணு, 75 ஆண்டு கால கட்சி ஒண்ணு. 2 பேர்த்தையுமே தெரிஞ்சுட்டு முன்னணியில வந்து சிஎம் ஆகுறாரு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்? எப்படி அரசியல் அறிவே இல்லாம எப்படி அவரு வருவார் நீங்க சொல்றீங்க? அவரும் அதான் நேத்து சொல்றாரு. அரசியல் அறிவுங்கிறதும் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு விஷயத்த சக்சஸ் பண்றது அப்படிங்கிறதும் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அரசியல் அறிவுங்கிறதே வந்து மக்கள் மேல நலன் சார்ந்து இல்லாட்டி அந்த அரசியல் அறிவுங்கிறது வந்து வேல்யூலெஸ். ஓகேவா? நீ வந்து ஒரு கலவரத்தை தூண்டி உன்னால வெற்றி பெற முடியும். ஒரு 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 பகுதி, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு மாநிலம்னு இல்லாம ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு எடுத்துக்கலாம். அந்த பகுதியில ஒரு 2 கம்யூனிட்டி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அது போக ஓரளவுக்கு மைனாரிட்டி இருக்கிறாங்கன்னா அந்த 2 கம்யூனிட்டிக்கு மத்தியில நீ ஒரு பிளவை உண்டு பண்ணிட்டன்னா உன்னால ஜெயிக்க முடியும். அத நீ அரசியல் அறிவு நீ சொல்லுவியா? சக்சஸ் நாட் ஒன்லி a மேட்டர். சக்சஸ் மேட்டர் தானே, சக்சஸ் நாட் ஒன்லி a மேட்டர். ஓகேவா? அது மாதிரிதான் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து அரசியல் அறிவுன்னு கிடையாது. இங்க வந்து மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள் தோற்கப்பட்டிருக்காங்க. காந்தியோட பேரன் தோற்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல காமராஜர் தோத்த வரலாறு இருக்கு. நல்ல கண்ணு எளிமையிலும் எளிமையின் சிகரம், எல்லாரும் அவர் இறந்தப்போ செலிப்ரேட் பண்ணாங்க. அவர் அடிக்கப்பட்டிருக்காரு. அது இப்படிதான் வரலாறு இருந்திருக்கு. அப்கோர்ஸ் அப்துல் கலாம் மோஸ்ட் செலிப்ரேட்டட் பர்சன். அவர் ஒருவேளை அரசியல் கட்சி தொடங்கி இருந்தா தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஆட்சி அவருக்கு நடத்த முடியுதா முடியலையா, முடியாதுன்னு நான் சொல்லல. அவருக்கு நடத்த முடியுதா முடியலையா, இப்போ சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை வந்துச்சு, இப்போ போதிய பஸ் இல்லைன்ட்டு இப்போ 2 days பிஃபோர் ப்ராப்ளம் ஆச்சு. அதுபோக குதிரை பேரம்னு ஒரு விஷயங்கள் அலிகேஷன்ஸ் நடக்குது. எதிர்கட்சிகள் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ விஜய் தரப்பு ஆட்களுக்கு ஐயோ நம்ம தலைவர் மேல இப்படி குற்றச்சாட்டு வருதே, அவர் இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமான்னு எதிர்பார்க்கும் போது நீங்க கொடுக்கல. ஓகேவா? உன்னோட ஃபாலோவர்ஸுக்கு ஒரு பதில் தெரிகிறதுக்காக அவர் வந்து அந்த ஓப்பன் ஃபெலோவா இருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து அந்த ஓப்பன் மைண்டட் இல்ல, ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இல்ல. இங்க வந்து போதும் என் மேல குதிரை பேரம்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படிங்கிறாரு. குதிரை பேரம்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? 4 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. அதுதான் குதிரை பேரம். அப்ப நீங்க வந்து 4 பேர் இப்படி வந்து சேர்ந்தாங்க, நான் சொல்லி சேரல, அவங்களா வந்தாங்க, நான் சேர்த்துக்கிட்டேன், சம்திங் இது மாதிரியான ஒரு விளக்கமா இருந்திருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாத போது அது அவர் மேல அவருக்கு ஒரு பொறுப்பற்ற நபரா இருக்கிறாருன்னு தான் விமர்சனம் வரும். இவ்வளவு டீப்பா போய் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கா? ஏன்னா வச்சுக்கிட்டே இருக்கீங்க, குதிரை பேரம் 1 மாசமா வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவரே சொன்னாரு, அந்த 5 நாள் சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு 108 தொகுதின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 5 நாள் வந்து ஒரு விஷயம் நடந்தது. அதிமுக திமுக இந்த கூட்டணி இதெல்லாம் பண்ணீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க, என்ன பெரிய கூத்து அப்படின்லாம் சொல்றாருல்ல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு தானே இதெல்லாம் ஒரு பதில். இல்ல அது விஜய்க்கு மேல என்ன டார்ச்சர்னு சொல்றீங்க? அதுல விஜய் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க? என்ன டார்ச்சர்? இப்போ ஒருத்தர் வரக்கூடாதுன்னு நீங்க மிகப்பெரிய 2 பார்ட்டி சேர ட்ரை பண்றாங்க. வரக்கூடாதுன்னு விஜய்கிட்ட இருந்து ஒரு 8 எம்எல்ஏவை தூக்குனாங்களா? அப்படி தூக்கி இருந்தாதான் அதுதான் கிரைம். உங்ககிட்ட 108 இருக்கு, ஏன்டா ஒரு 59 இருக்கு, இன்னொரு ஒரு நபர்கிட்ட 47 இருக்கு. உங்ககிட்ட இருந்து தூக்காம நாங்க 2 பேரும் அவ்வளவு நாள் சண்டை போட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேரலான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவே வந்து புதுசா வர நபரை பார்த்து ஒரு பயம் அச்சம்னு எடுத்துக்கலாம்ல. அதை ஏன் ஸ்ட்ராட்டஜியா எடுக்க கூடாது? இது எப்படி? அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க பண்றதுதான் ராங். நீங்க எம்எல்ஏவை விலைக்கு இல்ல. ஓகே, இப்ப அதிமுகவுடைய கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜரா அதான் சொல்றாங்க. 2 பேரும் எதிர்த்துட்டு இருக்காங்க. 50 ஆண்டு காலமா எதிர்த்துட்டு இருக்காங்க. கட்சி அதுக்கு ஆரம்பிச்சது. அவங்க எப்படி திரும்ப அங்க போய் சேர்றதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க? இல்ல, சேர்றதுக்கு ஒப்புதலை வந்து ஸ்டாலினோ எடப்பாடியோ கொடுத்தா போதும். அவங்க 2 பேரும் தான் 2 கட்சிக்குமான தலைமை. ஓகேவா? அத வந்து மக்கள் கேள்வி கேட்கலாம், அத விஜய் கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா? அதுல விஜய்க்கான ரைட்ஸ் இல்ல. மக்களே வந்து வெறுத்துருவாங்களா? மக்கள் வெறுக்கலாம். இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா விஜய்க்கு ஆதரவு இன்னும் கூடலாம். அது கூடலாம். அதான் ஸ்ட்ராட்டஜிக்கலா அது ரைட்டா போலாம் அல்லது தப்பா போலாம். ஆனா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் தான். ஓகேவா? அது வந்து குதிரை பேரத்திலே எந்த ஒரு லிஸ்ட்லயும் நீ வந்து அதை கிளைம் பண்ண முடியாது. அது 2 கட்சிகள் சுயமா அந்த ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் சேர்ந்து டிசிஷன் எடுத்தால் அது அந்த கட்சி சம்பந்தப்பட்டதான தவிர அவங்க விஜய் சைட்ல இருந்து ஒரு 10 எம்எல்ஏஸை தூக்கி இருந்தால்தான் அது கிரைம். விஜய் தான் அதை பண்றாரு. ஸோ விஜய் பண்றதுதான்
தான் கிரைம். விஜய் ஒருவேளை அது குதிரை பேரம்னு ப்ரூஃப் ஆனா விஜயோட ஆட்சியே வந்து கொஸ்டின் ஆகலாம். பட் இவங்க 2 பேரும் அபிஷியலா ஜாயின் பண்ணாங்கன்னா அதை எந்த கோர்ட்டு எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க வில்லிங்கா பண்றாங்க. அவங்களுக்கான வித்தின் த ரைட்ஸ் வித்தின் த லாக்குள்ள அவங்க அந்த விஷயத்த பண்ணாங்க. ஸோ அது விஜய்க்கான கிளைம் கிடையாது. எஸ், மக்கள் வெறுத்துருவாங்க. இன்னும் பல பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் தான் இனி 10 வருஷம் சிஎம் 20 வருஷம் சிஎம்ங்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ரிவல்ரி அப்படின்னு 2 இடத்த பார்த்து பழகிட்டோம். இவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 1.5 கோடி வாக்குகள், இவங்களுக்கு ஒரு 1.5 கோடி வாக்குகள். 2ம் இணையும் போது ஒரு பவர் சென்டரா மாறும். ஆனா அதிருப்திகள் அதிகமாகும்ல. இங்க நியூட்ரலா இருக்கவங்க எல்லாருமே சீமான் பக்கமோ மத்தவங்க பக்கமோ போக மாட்டாங்க. டைரக்டா போய் விஜய் பக்கம் போய் நின்றுவாங்க. இவரு என் தலைவர் தனியா நிக்கிறாரு, ஒருத்தரை எதிர்க்க இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு இங்க பவர் கூடும்ல. ஆமா. இல்ல சப்போஸ் ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ ஜாயின் பண்ணியிருந்தா அது வந்து லாங் டேர்முக்கு தப்பான டிசிஷன் தான். இல்ல அந்த பேச்சுவார்த்தையே சரிங்கிறது உங்க பேச்சு பாயிண்டா? அதுதான். அதை எப்படி நான் பாக்குறேன்னா ஒரு யூஸ்வலா ஒரு சுச்சுவேஷன் எப்போதுமே ரெகுலரா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ எடுக்கிற ஒரு டிசிஷனை அன்யூஸ்வல் சுச்சுவேஷன் நடக்கும்போது நீ எடுக்க முடியாது. ஓகேவா? நீ இப்ப டெய்லி ஒரு ரோட்ல போற, சடனா அந்த ரோட்ல பள்ளம் ஏற்படுது, அப்ப நீ என்ன பண்ணுவ? வேற ஒரு ரூட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுப்ப. அது மாதிரிதான் இவங்களுக்கு யூஸ்வலா ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கேன்னு இருந்த ஒரு விஷயம் சடனா சேஞ்ச் ஆகுது. இனிமேல் களம் ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கேன்னு கிடையாது. ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? விஜய் சொன்ன மாதிரி டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு ஆகுது. இப்ப ஏடிஎம்கேவோட எக்ஸிஸ்டன்ஸே அவர் அந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சிக்கான இருப்பே கொஸ்டின் ஆகுது. இன்னமும் போய் ஏடிஎம்கே இவ்வளவு நாள் நீங்க டிஎம்கேவை தானே எதிர்த்தீங்க, இப்ப ஏன் டிஎம்கேவை எதிர்க்கலன்னு கொஸ்டின் பண்ண முடியுமா? சோ காலத்துக்கு ஏத்தாப்புல ஸ்ட்ராட்டஜியை மாத்தி தான் ஆகணும். இப்ப நாளைக்கு விஜயும் இதே மாதிரிதான் ஸ்ட்ராட்டஜி. எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல, அதையும் இந்த பாயிண்ட் அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதான் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி வேற, வித்தின் த லாக்குள்ள பண்றது வேற. நீ வந்து இப்போ வந்து அவர் காசு கொடுத்து அந்த எம்எல்ஏ வாங்கியிருக்காருன்னு ப்ரூஃப் ஆனா ஆட்சி கவிழும். இவங்க ஸ்ட்ராட்டஜியா 2 பேரும் ஜாயின் பண்ணா ஆட்சி கவுளுமா யாரும் அரெஸ்ட் ஆவாங்களா? இதுல எதுவும் கிரைம் இருக்கா? அததான் சொல்றேன். அது கிரைம் வேற, ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிற வேற. இதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க. மக்களுக்கு இது பிடிக்கும். இப்ப நாளைக்கு இதே ஏடிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேவோட கோர் தொண்டர்கள்லாம் வந்து நீ டிஎம்கே கூட அவனுக்கு ஓட்டு கூட்டணி வச்சுட்டா நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா சட்டத்துக்கு அந்த உரிமை கிடையாது. நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சு தப்புன்னு சொல்றதுக்கு சட்டத்துக்கு உரிமை கிடையாது, மக்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அது லீகலி நாட் ராங், பட் எத்திக்கலியுமே நாட் ராங். பட் தொண்டர்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்களான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. பட் அதான் அன்யூஸ்வல் சுச்சுவேஷன். இனிமேல் களம் வந்து ஏடிஎம்கேவை வந்து அந்த ஃபீல்ட்ல இருந்து விலக்கிடுச்சு. ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கேங்கிறத டிஎம்கே வெஸ் டிவிகேன்னு மாத்தும் போது அவங்க வேற ஒரு டிசிஷன் தான் எடுத்தாகணும். அது கட்டாயம். ஈவன் நாளைக்கு எலெக்ஷன் நெக் டு நெக்ல டிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்க வேண்டியது வந்தால் வச்சுதான் ஆகணும். சுச்சுவேஷன் தான் நிறைய விஷயத்த டிமாண்ட் பண்ணும். அப்படியான ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம். விஜய் அப்போ பெரிய பவர் சென்டரா வளர்ந்துட்டாரு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நிலை. இல்ல அது டவுட்டே கிடையாது. எப்போ அந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து 35% அவருக்கு 108 தொகுதி கிடைச்சதோ, தமிழ்நாட்டோட ஒரு பவர்ஃபுல் சிங்கிள் பார்ட்டினா அது டிவிகே தான். அதுல டவுட் கிடையாது. சிங்கிள் பவர்ஃபுல் லீடர்னா விஜய் தான். ஓகேவா? மேபி இப்போ அடுத்த 5 வருஷத்துல ஆட்சி மாறலாம், இல்ல மாறாம விஜய கூட ரீடைன் பண்ணலாம், அது வேற. ஆனா விஜய் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் தமிழ்நாடு. கண்டிப்பா இருக்கும் வந்துடுச்சு. அதான் சொல்றேன். அது இதான் இப்ப நான் இப்ப விஜய் இவ்வளவு ஹார்ஸா விமர்சிக்கிறேன். நானே கூட மறுக்க முடியாது, விஜய் தான் வந்து பவர்ஃபுல் லீடர். அவர் ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஒரு போன எலெக்ஷன்ல 160 தொகுதி வின் பண்ணாரு. அதை கம்பேர் பண்ணா 108 கம்மி தான். ஆனா விஜய் பெற்ற வெற்றி தான் வரலாற்று வெற்றி. ஸ்டாலின் பெற்ற அவங்க வந்து அரசியல ஊறி போனவங்க இருக்க கட்சியை நீ வின் பண்ண வச்சிருக்க. ஆல்ரெடி இவர் ஓன ஒரு கட்சியை உருவாக்கி வித்தின் 2 இயர்ஸ் அது அவர் வந்து கவர்ச்சியில வாங்கினாரு, இல்ல எதுலனாலும் வாங்கியிருக்கலாம். ஆனா மக்கள் அவரை பிலீவ் பண்ணி அவ்வளவு மக்கள் ஓட்டு. அதுதான் மேட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து நம்புறாங்க. இவங்க 2 பேத்தையுமே வந்து மக்கள் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் சில ஹேட்டு சில வெறுப்புகள் வந்து மக்களுக்கு இருக்கு. சரி 2 பேருமே வேணாம், நியூட்ரலா ஒருத்தர் வராரு, நமக்கு தெரிஞ்ச முகமா வராரு, அவருக்கு நம்ம போடுவோம், என்ன பண்றாருன்னு பார்ப்போம், இல்லாட்டி அவர் தூக்கிடலாம், அவ்வளவுதான். மக்கள் நினைக்கிறது தானே. ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஓட்டு சதவீதம் வந்து கூடி இருக்கு. நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய வெளியூர்ல இருந்து வந்து ஓட்டு போடுறவங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போடுறவங்க எல்லாரும் வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இல்ல அப்படின்னா என்ன இருக்கும்னா வழக்கமா அந்த ஏடிஎம்கே டிஎம்கே, சப்போஸ் டிவிகே இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு, திரும்ப டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனா ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் கொடுத்தது வந்து விஜய் அவர்கள் தான். நான் வியந்து பார்க்கறதும் அதுதான். மற்ற எந்த முன்னணி நடிகர்னாலே முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது ஒரு
மேஜிக்னும் எடுத்துக்கலாம், ஹிஸ்டரியோட ரெக்கார்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை. இல்ல அதான் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். ஒரே ஒரு பாயிண்ட் நான் வேறுபடுறேன். அது என்னன்னு கடைசி சொல்றேன். இது வந்து வரலாற்று வெற்றி, இது மேஜிக் மக்கள் வந்து அலாலையா திரண்டு போய் ஓட்டு போட்டாங்க. விஜய் ஏதாவது நல்லது பண்ணுவார் நம்பி போட்டாங்க. 2 பேரோட ஆட்சியில வந்து வெறுத்து போய் இருக்காங்களா? கண்டிப்பா வெறுத்து போய் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட். ஆனா இது வந்து நல்லது, இது தேவை அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுத்தா அதை நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். மக்கள் வந்து முட்டாள்தனமாவோ இல்லை அவசரப்பட்டோ விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களான்னா நான் அதை தான் ஆமா முட்டாள்தனமாவோ அவசரப்பட்டோ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்ல அதுக்கு தான் நேத்து ஒரு பதில் பாத்தீங்கல்ல, இதனால உங்களுக்கு அவங்க தாங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாரு. அது எப்படி நீங்க அது என்னன்னா இப்ப இந்த தற்கொலை, இந்த முட்டாள்தனம், இந்த வார்த்தை எல்லாமே நீங்க மொத்த மக்களையுமே மீன் பண்றீங்க. அதுதான் எனக்கு புரியல. மொத்த மக்களை மீன் நீங்க அவங்க ரசிகர்கள் சொன்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் மொத்த மக்களை தான் மீன் பண்றேன். அது விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாரையும் தான் மீன் பண்றேன். அது தப்பு கிடையாதுன்னு நான் ஆர்கியூ பண்றேன். மாப் மென்டாலிட்டின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, கும்பல் மனநிலைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, எல்லாரும் ஒண்ணு பண்ணும்போது அதையே போய் பண்ணுவாங்க. அது ராங், அது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்தியன் கல்ச்சர் அப்படிதான் இருந்திருக்கு. தப்பான விஷயங்களை மட்டுமே செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வருஷமா வாழ்ற ஒரு சமூகம், ஒரு கண்ட்ரினா அது இந்தியா தான். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லாமே பிற்போக்குத்தனமா இருக்கும். குறிப்பா பெண்கள் ஜாதி இந்த மாதிரி பேசிக்கா சொல்லலாம். மத ரீதியா நம்புற விஷயங்கள்லாம் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பிற்போக்குத்தனமா முட்டாள்தனமா தான் பண்றாங்க. ஆனா நீங்க முட்டாள்தனமா தான் நீங்க பண்றீங்கன்னு போய் நீ அவனை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, தெரிஞ்சாலும் மாத்திக்க மாட்டாங்க. அதுக்காக மக்கள் முட்டாள்தனமா பண்றத நம்ம முட்டாள்தனமா பண்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? சோ அது மக்களை மொத்தமா முட்டாள்னு சொல்றோமானா அப்கோர்ஸ் முட்டாள் தான் சொல்றோம். அதுக்காக மக்களை வெறுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஒரு தப்பான விஷயத்த தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல செய்யும் போது அவங்கள நீ தப்போ ஒரு நமக்கு பையனோ பொண்ணோ இருக்கு, ஒரு விஷயம் வந்து நல்ல அறிவான பொண்ணாவே வச்சுக்கணும். எனக்கு ஒரு பொண்ணு பையனோ இருக்கு, நல்ல அறிவான பொண்ணு. அது எல்லா நேரமும் அறிவாவே டிசிஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அறிவான பொண்ணோ அறிவான பையங்கிறதுக்காக எல்லா நேரமும் அறிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு யார் மேலேயோ ஈர்ப்பு அதிகமா இருக்குமோ அவங்க தப்பான முடிவு எடுக்கலாம். ஸோ அப்ப நீ முட்டாள்தனமா பண்ணாத அப்படின்னு தான் சொல்லணும். முட்டாள்தனமான டிசிஷனை முட்டாள்தனம்னு சொன்னாதான் அவங்க அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் அவங்க அது கரெக்டான ஒரு டிசிஷன் தான் அப்படிம்பாங்க. அஃப்கோர்ஸ் டெமோக்ரஸி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதிக எப்படி சொல்ற, ஒரு யார் அதிகமா விரும்புறாங்களோ அதுதான் டெமோக்ரஸியை தவிர்த்துட்டு எது வந்து நல்லதோ அது ரூல் பண்ணுங்கிறது டெமோக்ரஸி இல்லை. ஓகேவா? அதிக பேருக்கு எது பிடிக்குதோ அவங்க ரூல் பண்ணலாம். தமிழ்நாட்டுல அதிக பேருக்கு விஜய பிடிச்சிருக்கு. தட் டஸ் நாட் மீன் விஜய் இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆர் மோஸ்ட் எலிஜிபிள் ஃபெலோ. எஸ், கரெக்டான விஷயம் தான். மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், 2 கட்சிகள் வேணாம், ஒரு மாற்றம் அப்படின்னு விரும்பி இருக்காங்க, அதனால வந்திருக்காரு. அவ்வளவுதான். இவர் சிறந்த தலைவர், இவர் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து யாருமே எங்கேயுமே சொல்லல. இனிமே ஒரு ஆட்சி பார்த்து நம்மளுமே சொல்ல முடியும். அதுதான் நம்மளுடைய கருத்துமே. திருச்சி கிழக்கு விசிட் அண்ட் முதல்வர் விஜய் அவர் வந்து எப்படி ஜெயிச்சாருன்னு நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோல தொடர்ந்து சந்திப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி நிரஞ்சன்.